வந்திருக்கோம்னா இது வந்து பிரண்டை மூட்டு எலும்பு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணக்கூடிய பிரண்டை துவையல், பிரண்டை சம்பந்தமான ஃபுட்லாம் செய்யறதுக்காக பிரண்டை இருக்கான்னு தேடி வந்தோம். ஆனால் இந்த ஏரியாவில் பிரண்டையே கிடைக்கல நாங்கள். ஆனால் அதுக்கு பதிலாக வேற நிறைய மூலிகைகள் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு காட்டுறே வாங்க. இதுதான் வந்து மஞ்சள் நெத்தி மரம். இதில் வந்து இதோட பழம் வந்து நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்றதுன்னா அது வந்து ரொம்ப அயன் சத்து கொடுக்கக்கூடியது. இந்த மஞ்சள் நத்தி பழம் சாப்பிடையில கொஞ்சம் வாடையா இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம அயன் சிரப்லாம் குடிக்கையில எப்படி அந்த வாடை வருதோ அதே வாடை தான் வரும். ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பழம்லாம் சாப்பிட்டா. கிராமங்கள்லாம் இந்த பழம் கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா நீங்க எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்தபடியா வந்து இதுதான் மஞ்சள் நெத்தி காய். கூட பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த மஞ்சள் நெத்தி காய். இது வந்து பழுத்தோடனே கருப்பா இருக்கும், கண்ணுங்கிறேன்னு. ஆனா இது சாப்பிட்டா இரும்பு சத்து, அயன் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஃபுல்லாவே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா இந்த லெவலை கொண்டு வந்துடலாம். கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. இந்த மரத்துல நிறைய காய் இருக்கு பாருங்க. நிறைய காய் இருக்கு. இதுதான் வந்து உசில மரம். உசில மரம்ன்றது வந்து எங்க ஏரியால உசிலந்தலான்னு சொல்லுவோம், உசில மரம்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இலை வந்து இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த சீம கருவாலாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஷேப்ல இருக்கும். ஆனா இது வந்து உசில மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து சீயக்காயில சேர்த்து நம்ம கோடையில வந்து ஹேர் ஷைனிங்கா இருக்கும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நம்ம வந்து இது வந்து சீயக்காயில நம்ம ஹெர்பல் சீயக்காயில நம்ம இதெல்லாம் ஆட் பண்றோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கொடுக்கும். வெறும் இந்த இலை மட்டுமே போட்டு குளிச்சா கூட உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய இலை. நீங்க உங்க ஏரியால கிடைச்சிச்சுன்னா எடுத்து பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இதுதான் உசில மரமா? நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து பிரண்டை தேடி தான் வந்தோம். ஆனா அதை தவிர நிறைய விஷயங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம போன ஞாபகங்கள்லாம் வருது. நம்ம குழந்தையா இருக்கையிலலாம் நாங்கெல்லாம் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான். நாங்க வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. கிராமத்துல தான் இருக்கோம், இருந்தாலும் கூட நாங்க அதெல்லாம் மிஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து ஆனாம்பழ செடி. நாங்க வந்து எங்க ஏரியால ஆனாம்பழம் சொல்லுவோம். இப்போ வந்து இன்னும் பூ பூக்கல, காய் வைக்கல. இது வந்து ஒரு ஒயிட் கலர்ல பழம் பழுக்கும். இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. கிராமத்துல இருக்கவங்க நீங்க இதெல்லாம் நல்லா கிடைச்சிச்சுன்னா சாப்பிடுங்க. நாங்க தான் தேடிட்டு இருக்கோம் பிரண்டை இருக்கா அப்படின்ட்டு. நம்ம போய் பஜார்ல வாங்கலாம், ஆனா வந்து தரமான பிரண்டையா கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப முத்தலா, அதாவது பிஞ்சு பிரண்டை தான் நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு. முத்தெல்லாம் இருக்கும், அதை சாப்பிட்டா அரிக்கும் உடம்பு. அதுக்காக வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். நல்ல தரமான பொருளா கிடைக்கணுன்ற இயற்கையாவே நம்ம வந்து அதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தேடிட்டு இருக்கோம். கிடைக்கல, நான் கிடைச்சோன்னு போடுறேன். ஆனாம்பழ செடி வெள்ளையா இருக்கும்னு அப்படியே சொன்னேன்ல, அந்த பழம் இதுதான். நம்மளுக்காக வீடியோ காட்டுறதுக்காக 2 பழம் ஒரு செடியில இருக்கு. இந்த பாத்தீங்களா, வெள்ளையா இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கும். பறிக்கிறேன். இது போலதான் இருக்கும். ரொம்ப இனிப்பா இருக்கும், சுவையா இருக்கும். ஆனா இதெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது, கிராமங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க கிராமத்துல இருந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. இதுதான் வந்து பிரண்டை கொடி. நாங்க கிடைக்கல போதும் அப்படின்னு நாங்க கிளம்புற நேரத்துக்கு
ஒரே ஒரு கொடி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. வருது பிரியா, இந்த பிரியா ஓடி பிரியா. அதை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரண்டை. பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம டவுனில் கடைகளில் பஜாரு சந்தையிலலாம் விலை இந்த மாதிரி முட்டை பிரண்டை தான் கிடைக்கிது. இது சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கொழுந்தா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது. இந்த இலையும் நல்லது. இதை வந்து நம்ம வந்து துவையலாகவும் அரைக்கலாம், புளிக்குழம்பு வச்சுக்கலாம், ஊறுகாய் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பிரண்டையா நம்ம சாப்பிடல ரொம்ப உடம்புக்கு நல்லது. மூட்டு சம்பந்தமான நோய்கள் எல்லாமே தீந்துரும். நம்ம தேடி அலைஞ்சோம், கொஞ்சம் கிடைச்சிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு. அப்படியே ஒடிக்காதியா. இது பிஞ்சு பறிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். இதுதான் ஊனாங்குடின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த விறகுக்கெல்லாம் வருவாங்கல்ல, கயிறுக்கு பதிலாக இப்போ டொயின்னு பிளாஸ்டிக் கயிறு என்னென்னமோ யூஸ் பண்ணுறோம். முதல்ல அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கொடி எடுத்து விறகு எதா இருந்தாலும் கட்டிடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான கொடி. இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் ஊனாங்குடின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் சப்பாத்தி கல்லி பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில். இது வந்து சப்பாத்தி கல்லியோட பூவு. இது வந்து காய். குத்துச்சுன்னா, இந்த முள் குத்துச்சுன்னா எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பழம் வந்து சிகப்பாக பழுக்கும். இந்த பிச்சு இதை பாருங்க, எனக்கு தொடுறேன்னு சொல்லி எனக்கே முள் குத்திடுச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப வலிக்கும், கடுக்கும். அதனால அந்த முள் பார்த்தீங்களா, அப்படியே தொட்டோன்னா அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம். இந்த பழம் சிகப்பாக பழுக்கும். எல்லாமே உடம்புக்கு நல்லதான். இயற்கை கொடுத்த எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். அங்க ஒரு பூ இருக்கு பாருங்க. பழம் நம்மளுக்கு ஒரு பழம் கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரே ஒரு பழம் இருந்து அதை பறிச்சிருக்கோம். இந்த பழம் வந்து எவ்வளவு ரெட்டா இருக்கு பாருங்க. எல்லாமே இயற்கை கொடுத்த நன்கொடை. நம்மளுக்கு சாப்பிட்டா ரொம்ப இனிப்பா இருக்கும். நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கையில நிறைய சாப்பிட்டுருக்கோம். இப்ப இதெல்லாம் பார்க்கையில எங்களுக்கே எனக்கே அப்படியே சின்ன வயசு பருவத்துக்கு போன மாதிரி இருக்கு. கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. இவ்வளோ ரெட்டிஸா வருது பாருங்க அந்த பழம். குழந்தையா இருக்கையில ஐயோ விழுந்துருச்சே, சாப்பிடலாம்னு நினைச்சே விழுந்துருச்சு பாருங்க. எவ்வளோ ரெட்டா இருக்கு பாருங்க. இதை சாப்பிட்டா உதடே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி சிகப்பா வந்துடும். நாங்கள் குழந்தையா இருக்கையிலலாம் அப்படிதான் லிப்ஸ்டிக் போடுறோன்ட்டு இதெல்லாம் எடுத்து வாயிலெல்லாம் தடவிட்டு இருப்போம். கிடைச்சிச்சுன்னா எதையுமே மிஸ் பண்ணாம சாப்பிட்டுருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. குத்துவே முள்ளு, இந்த முள்ளு தொண்டைக்குள்ள பட்டுக்கிறாங்க. சாப்பிட்றது கவனமா சாப்பிடணும். இதுல ஒரு முள்ளு இருக்கும், அது போய் பட்டுக்கிறாங்கன்னா கவனமா பார்த்து பழத்தை மட்டும் சாப்பிடணும். விவரம் தெரியாதவங்க சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட தெரியாது. அதுல இருக்க உள்ள ஒரு முள்ளை எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். ஒரு முள் இருக்கும் சென்றா, பார்த்தீங்களா? இந்த முள்ளு தான் நான் சொல்றது. இந்த ஸ்டார் வடிவில் இருக்கு பாருங்க. இது போச்சுன்னா தொண்டையில போய் இங்க பாருங்க நத்தை. இது வந்து இப்படி தொட்டோன்னு வச்சுக்கோங்க, தொட்டு தூக்கணும்னா அப்படியே உள்ள ஓடி மடங்கிக்கிறோம். அங்க பாத்தீங்களா, நம்ம தொட்டோம்னா அது நெளியுது பாருங்க. நம்ம தொட்டோம்னா மண்டையை வெளில கொண்டு வந்துருச்சு. அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா உள்ள ஓடி போய் அந்த கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வச்சு விளையாடுறது, விளையாட்டு ஜாமான் மாதிரி. இதை வந்து சமைச்சும் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால உங்களுக்கு நான் சொல்றேன். பாத்தீங்களா, அதோட மண்டையில பாத்தீங்களா 2 கொம்பு மாதிரி இருக்கு பாருங்க. அதுதான் அதோட தலை.
பாருங்க அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவங்க வெளியில கிளம்பிட்டாங்க. கிளம்பி அடுத்த இடத்துக்கு போக கிளம்பிட்டாங்க. நமக்காக கோஆப்ரேட் பண்ணுது. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் நத்தை. ஊமச்சி கூடுன்னு சொல்லுவாங்க. உங்க ஏரியால என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. இங்க பாத்தீங்களா முடக்கத்தான் கீரை. இதுவுமே வந்து மூட்டு, முடக்குவாதம், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. தோசையில பொடியா சாப்பிடலாம், துவையில அரைச்சு சாப்பிடலாம். தெரியுதா? இதோட இலையை காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும். இதோட இலை அப்படிதான் இருக்கும். செடி வந்து இப்படி கொடி கொடியா தான் போகும். சூரியன் மேல வந்துருச்சு, அதனால கிளார் அடிக்குது, சரியா எடுக்க முடியல. இருங்க இலை காட்டுறேன். அதோட இலை வந்து இந்த பாருங்க இப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை இது சரி பண்ணும். கிடைச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. நம்ம வீடியோலையும் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன். நம்மள்ட்ட எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகே, இதை வந்து கொழுந்தின்னு சொல்லுவாங்க. இதோட பூ வந்து ரோஸ் கலர்ல இருக்கும். இதோட பயாலஜி நேம், பொட்டானிக்கல் நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு. நான் 12th படிக்கையில் நான் படித்தது. இதோட பூ வந்து எப்படி இருக்கும்னா இந்த பாருங்க பிங்க் கலர்ல இருக்கும். இது பார்த்தீங்களா? அதோட பூ வந்து எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும். லோட்டஸ் பிங்க் கலர்ல தெரியுதா? 12th பயாலஜிக்கெலாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் செய்யல. நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சுருக்கோம். பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நெருஞ்சி முள். அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னியில கல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து மருந்தா நாட்டு மருத்துவர்கள் சித்த வைத்தியத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதோட காய் வந்து எப்படி இருக்கு பாருங்க. அந்த காய் வந்து இப்படிதான் இருக்கும். இது காஞ்சிடுச்சு, காலில் குத்திடுச்சுன்னா டக்குன்னு எடுக்க முடியாது. கவனமா யூஸ் பண்ணும். அரைச்ச தண்ணியில கலந்து டெய்லி குடிக்கையில கிட்னி கல், ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது வந்து சரியாயிரும். இதுதான் ஆவாரம் பூ செடி. இப்பதான் மழை பெஞ்சிருக்கு. இப்பதான் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா நிறைய பூ வந்துடும். இது ஆவாரம் பூ. ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குளியல் பொடிக்கு. இந்த இலைய வந்து தலைக்கு வந்து சீயக்காய்க்கு பதிலாக சீயக்காயோட சேர்த்து யூஸ் பண்ணோம்னா நல்ல ஹேர் ஷைனிங் கிடைக்கும். நாங்கள் இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் எங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். இதை வந்து முகத்துக்குலாம் இப்போ வந்து போடுறாங்க. இப்போ வந்து இதை வந்து சித்த வைத்தியம், இப்போ வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிப்பு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கரையான் புத்து மண்ணை, அதாவது எப்படின்னா இதை வந்து இந்த ஓட்டையெல்லாம் போடாமல் இருக்கு பாருங்க. இன்னும் வந்து ஓட்டையெல்லாம் போடல, அப்படியே மூடு நாப்பில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த புத்து மண்ணை தான் எடுத்து யூஸ் பண்ணணும். புதுசாக முளைச்சி வர்ற புத்து மண். இதில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் நிறைய விழுந்துருச்சுன்னா அதில் வந்து பாம்பு குடியேறிடும். அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி புது புத்துல இருக்க மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணால் முகம்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் குளிச்சிருக்காங்க. கரம்ப மண்ணுன்னு சொல்லுவாங்க, கம்மா கரையில் இருக்கும்.
அதை வச்சு தான் தலை தேய்ச்சலாம் குளிச்சிருக்காங்க. இப்போ உள்ளவங்களுக்கு எதுவும் தெரியறதில்ல. உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கெலாம் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். போட்டால் நல்லா சைனிங் கிடைக்கும். பாருங்க, இதுதான் இலந்த பழ மரம். நாட்டு இலந்த, சீமை இலந்த இல்லை, நாட்டு இலந்த. இப்போதான் மழை விழுந்தோன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த சம்மர் சீசன் ஒட்டி இதெல்லாம் வந்து பழம் கொடுத்துரும். இங்க பாருங்க, இதுதான் இலந்த மரத்தோட பூவு, தெரியுதா? இதுதான் இலந்த மரத்தோட பூவு. இன்னும் 1 மாதம் 2 மாசத்துல இந்த பூவெல்லாம் காய்ச்சி காய் வந்துடும். இது வந்து சூரம்பழம்னு சொல்லுவாங்க. கருப்பு கலர்ல குட்டி குட்டி பழமா பழுக்கும். புளிப்பு அதாவது புளிப்பு சுவையோட இனிப்பு இருக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். இது அதோட பூவு. எல்லாமே இப்ப மழை விழுந்தோடனே இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இன்னும் ஒரு 2 மாசத்துல காய் வந்து பழம் வந்துடும். அடுத்து முடிஞ்சா அந்த பழம் பழுக்கிற டயத்துலயும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். குண்டுமணி பார்த்துருக்கீங்களா? குண்டுமணி இப்பெல்லாம் எல்லாமே மருத்துவத்துக்கு யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குண்டுமணி காய் இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. கருப்பு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர். நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது சிகப்பும் கருப்பு உள்ள குண்டுமணி. பாருங்க, இந்த காயில எவ்வளவு குண்டுமணி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து கிலோ வந்து 1000 கணக்கில் போகுது. மருத்துவத்துக்கு தான் எல்லாமே யூஸ் ஆகும், நாட்டு மருந்துக்கு. இதுல வந்து 3-4 வெரைட்டி இருக்கு. இது வந்து சிவப்பும் கருப்பும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆவாரம்பூ, ஆவார இலை. எல்லாமே நம்ம ஹெர்பல் சீயக்காய்க்காக பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஐட்டங்கள் எல்லாமே குளத்து கரையில் இருக்கு பாருங்க. நம்ம வந்தது ஒன்று, நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் வேற. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.